வடசராணிப்பட்ட பட்ஜெட் குட்டி சரவணம் பேச பாருங்க அங்கிள் ஆண்டி நான் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி எல்லாமே ஆணையை வச்சு போட்டிருந்தேன், வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா செம்ம ரீச் ஆயிடுச்சு. சூப்பராக ஒரு 25,000 பேர் பார்த்துறாங்க. நிறைய அங்கிள் ஆண்டி நிறைய பேர் பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 25,000 பேரில் வந்து மொத்தம் வந்து 150 பேர் நிறைய கமெண்ட் பண்ணாங்க. அதில் 3 கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட் கமெண்ட்டாக இருந்துச்சு. பரவாயில்ல, என்னையும் மதிச்சு போட்டிங்க, சந்தோஷம். அதேமாதிரி பாருங்கள், உங்கள் வீட்டு பையன் தானே அங்கிள் ஆண்டி, நான் உங்கள் வீட்டு பையன் தானே. நீங்கள் வந்து நான் என்ன தப்பு பண்ணால் நீங்கள் திட்டலாம், உரிமை இருக்குது, திட்டலாம், அடிக்கலாம், எல்லாமே உரிமை இருக்குது. யார் நீங்கள் தான் எங்கள் அங்கிள் ஆண்டி, நீ தான் எங்கள் அங்கிள், எங்கள் ஆண்டி, அண்ணன், தம்பி எல்லாருமே பாருங்கள். நான் தப்பு பண்ணால் என்னை திட்டலாம், உரிமை இருக்குது, கமெண்ட்டில் திட்டலாம், தப்பே கிடையாது. என்னையும் மதித்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களே, தப்பே கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்கிள் ஆண்டி. அதே மாதிரி பாருங்கள், நிறைய வண்டி வந்திருக்கு. வாங்க சேர்ந்து எல்லாரும் வீடியோ போடலாம். வாங்க, நிறைய வண்டி வந்தது. சேர்ந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல என் சேனலை புதுசாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும் அங்கிள் ஆண்டி. நம்ம இடம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் காசு நம்ம ஆஃபீஸு. அப்பா தான் நடத்திட்டுருக்காரு, லோ பட்ஜெட் சரவணன். நம்ம இடம் பார்த்திங்கன்னா குளோபல் ஸ்கூல் பைபாஸ் எதிர்த்தாப்பில் நம்ம கடை தான். குளோபல் ஸ்கூல் பப்ளிக் ஸ்கூலுங்க, அது எதிர்த்தாப்பிலே நம்ம கடை தான். திருச்செந்தூர் முருகன் காசு லாஸ்ட்டு கடை நம்ம கடை தான். ஆர்காட் டு சென்னை போகிற ஹைவேல நம்ம கடை இருக்குது லொக்கேஷனு. வாங்க பாருங்கள், நான் எப்போவுமே உங்கள் வீட்டு பையன். அவ்வளோதான். அட்டகாசமான தெளிவான ஒரு 50 வண்டி இறக்கியிருக்கேன் பாருங்கள், சூப்பராக. அதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கடை ஆரம்பிச்சுலேருந்து இப்போ வரையும் நான் வந்து இந்த பெரிய வண்டியில் ஓட்டுவேனா உக்காருவேனா நினச்சி கூட பார்த்ததில்ல. நம்ம 30 லட்ச ரூபா ஒரு வண்டியை பார்க்க போகிறோம். செம்மையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபுல்லாக 30 லட்ச ரூபா வண்டியை நான் காட்டுறேன். சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்குது. நானும் அது ஓட்டினேன், சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. அந்த கஸ்டமர் தான் வந்து விட்டு பண்ணேன், தங்கமான கஸ்டமரு. வாங்க, நான் லைன் எல்லாம் சொல்லி பாருங்கள். ஒரு 50 வண்டி கிட்டே இருக்குது பாருங்கள். அட்டகாசமாக பாருங்கள். i10 2010 மாடலு, 2 ஓனரு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் கேட்குறாங்க. நீங்கள் வாங்க, கம்மியாக பாருங்கள் அங்கிள் ஆண்டி. i10 2013 மாடலு, 2.3 ரூபா கேட்குறாங்க கஸ்டமரு. வாங்க பேசிக்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாருங்கள், ஹோண்டா சிட்டி வந்தது பாருங்கள் நம்மக்கிட்ட. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கேட்டுனுக்குறாங்க. 1 லட்ச ரூபா கேட்டுனுக்குறாங்க. நீங்கள் வாங்க, ஹோண்டா சிட்டி இதுவரை நீங்கள் வந்து 75,000க்கு யாரை கொடுத்தது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. வாங்க நம்மக்கிட்ட வெறும் 75,000க்கு நான் தரேன், கம்மி ரேட்டு. அட்டகாசமாக இருக்கும், விட்றாதீங்க. பாருங்கள், அட்டகாசமான செவ்ரட் க்ரூஸ் டீசல் வண்டி, செம்மையாக இருக்குது அங்கிள் ஆண்டி. மாடல் பார்த்தீங்கன்னா 2013 மாடலு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா கேட்குறாங்க. வாங்க, 4 சுற்றி எடுத்து வச்சு வாங்கி தரேன். வாங்க அட்டகாசமான தெளிவா இனோவா கிறிஸ்டா செம்மையாக இருக்குது அங்கிள் ஆண்டி. நான் இதை சொன்ன வண்டி இதான் சொன்னேன் நான். பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நான் எண்ணி பார்த்த வரையும் கிட்டத்தட்ட 15,000 ரூபாய்க்கு இருந்துச்சு அங்கிள் ஆண்டி. சூப்பராக இருக்குது இனோவா கிறிஸ்டா. நான் இப்போ தான் ஓட்டியே பார்க்குறேன், இப்போ தான் இன்டீரியர்லாம் பார்க்குறேன். இது பார்த்தீங்கன்னா ஆன்ரோடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 லேக் சொல்கிறாங்க. இப்போ புதுசாக 30 லேக் வருது ஆன்ரோடு ப்ரைஸு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 22,50,000 ரூபாய் கேட்குறாங்க. வாங்க, வெறும் 22,50,000 கேட்குறாங்க கஸ்டமரு. வாங்க, சூப்பராக இருக்குது. 2020-21 ரிஜிஸ்ட்ரேஷனு, எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் பக்கா கரண்டில் இருக்குது. வெறும் சிங்கிள் ஓனரு, அட்டகாசமாக. இதை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எந்த ஆக்டர் இந்த நம்பர் வச்சுருந்தார்? 4777 எந்த ஆக்டர்? இது பெரிய ஆக்டருங்க, செம்மையாக வச்சுருந்தார். எந்த ஆக்டர் இந்த நம்பர் வச்சுருந்தார்? கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்டு முக்கியமாக பண்ணுங்கள். யார் வச்சுருந்தார் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நம்பரு சூப்பராக இருக்கும், விட்றாதுங்க. 4 வீலு அலாய் பக்காவாக இருக்குது. என் தனியாக ஷார்ட்ஸில் போடுறேன். இதை ஸ்டார் பாருங்கள். கஸ்டமர் 150 சொல்லியிருந்தாங்க. வாங்க பேசிக்கலாம். கஸ்டமர் 2 லட்ச ரூபா சொல்லியிருந்தாங்க. ஒரு 160, ஒரு 150 அந்த மாதிரி ரேஞ்சில் நான் எடுத்துறேன். வாங்க, 2011 மாடலு. இது பாருங்கள், SX4 சுசுக்கியில் 2012 மாடலு, 2 ஓனரு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டாக சொல்கிறாரு. வெறும் 280 சொல்கிறாரு. 3 லட்ச ரூபா கேட்டு 380 சொல்கிறாராம். வாங்க பேசிக்கலாம். 4 லட்ச ரூபா கேட்குறாரு கஸ்டமரு. 380, 2012 மாடலு SX4. வாங்க, டீசல் வண்டி சூப்பராக இருக்கும். டீசல் பெட்ரோல் செம்மையாக இருக்கும். ஈகோ பாருங்கள், ஒரு வியாபாரத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். ஒரு துணி வியாபாரம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஒரு பிஸ்கெட் வியாபாரம் பண்ணுறதா இருக்கட்டும், நல்லாயிருக்கும். 2012 மாடலு, 2 ஓனரு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 250 கேட்குறாங்க. வாங்க பேசிக்கலாம். 3 லட்ச ரூபா சொல்லியிருந்தாரு கஸ்டமரு. கடையை வந்தோடனே ஒரு 50,000 கொச்சு ஒரு 250 அந்த மாதிரி ரேஞ்சில் பேசிக்கலாம். வாங்க,
சாண்ட்ரா பாருங்கள் ரெட் கலரு சூப்பராக இருக்கும். 2012 மாடல் 2 ஓனர். நான் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா கேட்குறாங்க. வாங்க ஒரு 190 அந்த மாதிரி ரேஞ்சில் நான் தரேன். வாங்க செவலட் என்ஜாய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா ஓய் அட்டகாசமாக தெளிவாக இருக்கும். 2013 மாடலு 2 ஓனர். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா சொல்கிறாரு. வாங்க பேசிக்கலாம். ஒரு 390 380 அந்த மாதிரி ரேஞ்செல்லாம் நான் தரேன். சூப்பராக பாருங்கள், என்ஜாய் நல்லா இருக்குங்க. என்ஜாய்லாம் எனக்கு இந்த மாதிரி வண்டிலாம் பிடிக்கும். என்ஜாய், ஈகோ, ஓம்னி எல்லாம் நல்லாயிருக்கும் வண்டி பாருங்கள். i20 பாருங்கள், கஸ்டமரு 3 லட்ச ரூபா கேட்குறாரு. வாங்க ஒரு 280 அந்த மாதிரி ரேஞ்சில் நான் தரேன். வாங்க 2000 அந்த மாதிரி ரேஞ்சில் நான் தரேன். 12 மாடலு நல்லாயிருக்கும் வண்டி. வாங்க இதே பாருங்கள், டாடா டைகர் செம்மையாக இருக்குது வண்டி, சூப்பராக இருக்குது பாருங்கள். 2018 மாடலு சிங்கிள் ஓனரு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா கேட்குறாங்க. வாங்க எப்போவுமே டாட்டா பிராண்ட் எப்போவுமே இந்தியாவில் நிலச்சி நிற்குங்க. ரட்டன் டாட்டா வந்து எல்லாேருக்கும் வந்து எல்லாேருக்கும் வந்து கார் எடுக்கணும்னு அவர் ஆசை. கண்டிப்பாக அவர் ஒரு முறையிலே நான் வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நானும் எல்லாேருக்கும் கம்மியாக எல்லாேருக்கும் கார் எடுத்து கொடுப்பேன். வாங்க இப்போதுலேருந்து நான் பண்ணிக்கிறேன். இன்னும் ஃப்யூச்சரில் கம்மியாக கொடுப்பேன். இது வந்து 2014 மாடலு. கஸ்டமர் வந்து 250 கேட்குறாங்க. வாங்க பேசிக்கலாம். i10 சூப்பராக இருக்கும். வேகனர் புக் இல்லைங்க, அட்டகாசமான பெலூனுங்க, ஒயிட் கலருங்க. வீடியோ போடலான்னு நினச்சா சேல் ஆயிடுச்சு வண்டி. சூப்பராக இருக்கும். ரெட்ஸு பாருங்க அங்கிளாண்டி. எல்லோரும் வந்து கமெண்டில் ரெட்ஸு இந்த சொல்லுப்பா அப்படின்னீங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா மாடல் பார்த்தீங்கன்னா வண்டி சேல் ஆயிடுச்சுங்க அங்கிளாண்டி. என்ன பண்ணுறது, புது வண்டி எத்தனை வந்து விட்டா வண்டி நல்லா இருந்துச்சுன்னா கஸ்டமர் வந்து தூக்கிடுறாங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். எந்தெந்த வண்டிலாம் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் போடணுன்னு கேளுங்க. அதேமாதிரி ஒரு அங்கிள் வந்து ஈகோ தனியாக போடுப்பா அப்படின்னாரு. நான் போடுறேன் அங்கிள், கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடுறேன். அதேமாதிரி சென்னை ரகு அங்கிள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் மேலும் கமெண்ட் பண்ணினே வாங்க. நான் கண்டிப்பாக ஒரு லிஸ்ட்டில் எழுதி கண்டிப்பாக உங்கள் பேரில் சொல்கிறேன். அது வரையும் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அங்கிளாண்டி நான் எப்போயே சொல்லுவேன், இப்போ சொல்லுவேன், எப்போவுமே சொல்லுவேன். நான் எப்போவுமே உங்கள் வீட்டு பையன் தான். நீங்கள் பண்ணாலும் நான் அதுக்கு தலை குனிச்சு ஏற்றுப்பேன் அங்கிளாண்டி. வாங்க நன்றி வணக்கம் அங்கிளாண்டி.